பிரசாந்த் சார். I have seen all of his movies. நான் அவ்வளோ வியந்து பார்த்துருக்கேன். அப்படிங்கும்போது அவருடைய பிறந்த நாள் அதுமா அவருடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் ரிவீல் பண்ண போகிறோம். அதை ஹோஸ்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையும் ரொம்ப சந்தோஷமும். தமிழ் சினிமாவுக்கும் இந்தியன் சினிமாவுக்கும் மற்றொரு இன்னிங்ஸ் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் இந்த பிறந்த நாளை பார்க்குறேன். தேங்க்யூ வெரி மச் சார். அண்ட் மீண்டும் உங்களுக்கு விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே. தேர் இஸ் அ லாட் டு கம் அவே. ஸோ ஐ ஹவ் ஆல்வேஸ் அட்மையர்ட் யூ. அண்ட் இங்கே வரக்கூடிய எல்லாருமே நிறைய விஷயங்கள் உங்களை பற்றி பகிர போகிறாங்க. அதெல்லாம் கேட்கறதுக்காக நான் ரொம்பவே ஆவலாக காத்திருக்கேன். மீண்டும் உங்களுக்கும் ஒரு பெரிய அன்பான வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஒரு தந்தையாகவும் சரி, ஒரு தயாரிப்பாளராகவும் சரி, ஒரு நடிகராகவும் சரி, எண்ணற்ற ஆண்டுகள் தொடர்ந்து நம்மளை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய தியாகராஜன் சார், அவரோட இந்த இவெண்ட்டின் மூலமாக அந்த உரையாடல் இருந்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஏசிங் ஆல் த ரோல்ஸ். ஸோ இந்த இவெண்ட்டையும் முழுக்க ஒரு தந்தையாக எடுத்து பண்ணுறதை பார்க்கும்போது ரொம்ப வியப்பாகவும் இருக்குது, ஆச்சரியமாகவும் இருக்குது. அவருடைய எனர்ஜி வந்து நம்ம எல்லாருக்குமே கிடைக்கணும்னு ஒரு ஆசையாகவும் இருக்குது. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஹேவிங் மீ. அவருக்கும் இந்த நேரத்தில் ஒரு பெரிய விஷஸ். வித் தட் ப்ரெஸ் அண்ட் மீடியா நண்பர்களும் வந்திருக்கீங்க. தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஜாயினிங். ஸோ பிரசாந்த் சார்னுடைய பர்த்டே அவருடைய அடுத்த படத்தினுடைய டைட்டில் இன்னும் சில நேரங்களில் இங்கே ரிவீல் பண்ண போகிறோம். அண்ட் இன்னைக்கு அதுக்காக நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. டு பிகின் வித் ஃபர்ஸ்ட் ரோலே நம்ம இந்தியன் சினிமாவில் பார்த்து வியக்கக்கூடிய பல பர்சனாலிட்டிஸ் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மேடையில் முதல்ல நான் கூப்பிடக்கூடிய நபரை பற்றி சொல்லணும் அப்படின்னா, தயாரிப்பாளர்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய ஒளி இவர் அப்படின்னு சொல்லலாம். தமிழ் சினிமா, இந்தியன் சினிமாவுடைய வரலாறு மாற்றினவர் அப்படிங்கிறது ரொம்ப பெருமையாகவே சொல்லலாம். அப்படி தொடர்ந்து எண்ணற்ற படங்கள் அதனுடைய ரிலீஸ்லையும் சரி, ரீரிலீஸ்லையும் சரி, ஒரு பிளாக் பஸ்டர் கலெக்ஷனை எடுக்க முடியும் அப்படின்னா அது கலைப்புலி எஸ் தானு சாரால் மட்டுமே முடியும். ஸோ ஐ வுட் லைக் டு வெல்கம் தானு சார் ஆன் டு தி ஸ்டேஜ். அண்ட் ஐ வுட் லைக் டு ஹேவ் our favorite Tyagarajan sir, அதே மாதிரி நம்முடைய டாப் ஸ்டார் பிரசாந்த் sir. Can we please have you on the dais to kindly do the honors for Danu sir? இதுல கொடுத்தலாம். இன்னைக்கு ஒரு தயாரிப்பாளராக வரதை தாண்டி ஒரு நெருங்கிய நண்பராக, ஒரு வெல்விஷராக நீங்க கலந்தது எங்களுக்கு ஒரு பெரிய பெருமை, ஒரு பெரிய சந்தோஷமும் கூட. Thank you very much Danu sir. ஆஹா, தேங்க்யூ சார். இந்த நிகழ்ச்சி உங்களோட தொடங்கணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். ஸோ ஓவர் டு யூ. இது இனிய நாள். இது பிரசாந்த் தம்பிக்கு இன்று பிறந்த நாள். அது என்றும் இனிய நாள். இனிய இந்நல்லாளில் எல்லா வளமும் நலமும் பெற்று தேகபலம், பாதபலம், ஆயுள்பலம் கொண்டு வையகம் தழைக்க வாழ்க, வாழ்வெல்லாம் செழித்து வாழ்க, வளம் நலம் பெற்று வாழ்க. இந்த விழாவில் ஒரு உண்மை முடிவெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. இயக்குனர் பாலு மகேந்திரா அவர்களுடைய தலையாய சிஷ்யன் என்று சொல்லலாம், சீடன் என்று சொல்லலாம், தம்பி வெற்றிமாறன் அவர்கள் இந்த விழாவில் வந்து கொள்வது உண்மையிலேயே பேருவகை கொள்ள வேண்டியது. காரணம் என்னவென்றால், அவருடைய குருநாதர் பாலு மகேந்திரா வைத்து வண்ண பூக்கள் படத்தை பிரசாந்தை வைத்து தான் தயாரித்தேன். அது தேசிய விருது பெற்றது. எப்படி வெற்றிமாறன் அவர்கள் எனக்கு அசுரனுக்கு சிறந்த படத்துக்கு தேசிய விருது பெற்று தந்தாரோ, அதுபோல் பிரசாந்துக்கும் தேசிய விருது பாலு மகேந்திரா பெற்று தந்தார். அப்படிப்பட்ட இந்த சூழலில் பிரசாந்த் அவர்களை நினைக்கும் போது நலவென்பாவில் ஒரு செய்யுள் இருக்கிறது. அந்த செய்யுள் எப்படின்னா, புகழேந்தி புலவர் வர்ணிக்கிறாரு நலனுடைய அழக தமையந்தி கிட்ட. செம்மனத்தான் தன்னொழியான் செங்கதிரான் மங்கையர் பார்க்கும் மாத்திரத்தில் அவர்கள் மனதை வாங்கும் தடந்தோலான் மெய்மை நலனென்பான் மேலினத்தும் நாளினத்தும் விற்பான் உளனென்பான் வேந்தன் உனக்கு என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட தடந்தோள்களுக்கு சொந்தக்காரன் பிரசாந்த். அப்படிப்பட்ட பிரசாந்துக்கு மிக சிறப்பான எதிர்காலம் வருகிறது. அடுத்த ரவுண்டு மிகப்பெரிய ரவுண்டாக வருவார் என்று என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசிகளும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Truly means a lot. அழகான வார்த்தைகளும் கூட. இந்த நிகழ்வு தொடங்குறதுக்கு வாட் பெட்டர் பிகினிங் அப்படின்னு தான் சொல்லணும். மீண்டும் உங்களுக்கு ஒரு பெரிய நலனும் அப்படின்னா, இவருடைய பெயர்லேயே வெற்றி இருக்கு. நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒரு இயக்குனர். எதை தொட்டாலுமே அது பொண்ணாக மாறும் அப்படின்னா அது வெற்றி சாரால மட்டும்தான் முடியும். தயாரிப்பாக இருக்கட்டும், இல்லை படத்தை இயக்கிறதாக இருக்கட்டும், இவருடைய கதையாக இருக்கட்டும், இவர் சூஸ் பண்ணக்கூடிய கதாபாத்திரங்களாக இருக்கட்டும், இல்லை நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அந்த சக்சஸ்க்கு சேர்ந்து ஓடக்கூடிய நபர்களாக மட்டுமே இருப்பாங்க. அப்படிப்பட்ட வரலாறு தமிழ் சினிமாக்கு கொடுத்துட்டே இருக்கக்கூடிய வெற்றிமாறன் சார், I would like to have you on the dais. And to do the honors, once again I would like to welcome Tyagarajan sir and top star Prashant sir.
தேங்க்யூ வெரி மச் வெற்றி சார் ஃபார் ஜாயினிங். இன்னைக்கு ஐ திங்க் ஒரு இயக்குனர் ஒரு தயாரிப்பாளரை தாண்டி உங்களுக்கும் பிரசாந்த் சாருக்கும் ஒரு பெரிய கனெக்ட் இருக்கு. அது தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் இந்த பர்த்டே அதுமா நீங்க அவருக்கு என்ன விஷ் பண்ண போறீங்கன்னு கேட்கறதுக்கு ரொம்ப காத்துக்கிட்டே இருக்கேன். ஓவர் டு யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த இன்னைக்கு வந்து இட்ஸ் ஸ்பெஷல் டே பிகாஸ் நான் இன்றைக்கி ஒரு ஃபில்ம் மேக்கராக ஒரு டைரக்டராக இருக்கேன் அப்படின்னா அதுக்கு பாலமகேந்திர சார் தான் ரீசன். அண்டு நான் அந்த ஸ்கில் செட்ஸ் கற்றுக்கிட்டது வந்து பாலமகேந்திர சார்கிட்ட. அந்த ஸ்கில் செட்ஸை நான் எக்ஸிபிட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் க்ரியேட் பண்ணி கொடுத்தது கதிரேசன் சார். ஸோ என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரொடியூசர் அவர் இல்லைன்னா அதுக்கு முன்னாடி 6 ப்ரொடியூசர்ஸ் வந்து 5 பேர் ப்ரொடியூசர்ஸ் வந்து எங்கிட்ட கதை கேட்டுட்டு அந்த நேரத்தில் பண்ண முடியாமல் போயிடுச்சு வெவ்வேறு காரணங்களுக்காக. கதிரேசன் சார் தான் வந்து அப்போது பண்ணுறேன்னு சொல்லிட்டு பண்ணார். ஸோ அதனால் வந்து கதிரேசன் சார் அண்டு பாலுமகேந்திரா சார் 2 பேரோடையும் இந்த நிகழ்ச்சி சம்மந்தப்பட்டிருக்கு. பிரசாந்த் சார் வந்து தானு சார் சொன்னாங்க, வண்ண வண்ண பூக்கள் பற்றி சொன்னாங்க. ஸோ பிரசாந்த் சார் வந்து அந்த டைமில் பாலுமகேந்திர சாரோட ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் ஒரு பாலுமகேந்திர சாருடைய ஸ்டூடெண்ட் தான். ஸோ அந்த விதத்தில் ஐ எம் ஹாப்பி டு பி ஹியர் அண்ட் விஷ் ஹிம் அ வெரி ஹாப்பி பர்த்டே. அண்ட் இந்த ஈவெண்ட் கெட்ஸ் ஈவன் மோர் ஸ்பெஷல் பிகாஸ் கதிரேசன் சார் என்னை இன்றைக்கி இங்கே இன்வைட் பண்ணியிருக்காங்க. இப்போ பேசலாமான்னு எனக்கு தெரியல. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அந்த டைட்டில் ரிவீலோடு சேர்த்து பேசிக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இந்த புது ஃபில்மோட டோட்டல் காஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் பிரசாந்த் சார் ஆன் ஹிஸ் பர்த்டே எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். மேபி ஆஃப்டர் த டைட்டில் ரிவீல் இன்னும் கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் நான். தேங்க்யூ. And நீங்க வந்தது எங்களுக்கு முற்றிலும் ஒரு பெரிய சந்தோஷம். I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. Thank you sir. 2 பேருக்குமே ஒரு பெரிய நன்றி. பட் எங்களுக்காக நீங்க நிச்சயமாக பேசணும்னு ஆசைப்படுறோம். செந்தில் சார் அண்ட் கல்யாண் சார், would you like to share your words please? எல்லோருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்ச்சி வந்து ரொம்ப ஸ்பெஷலான நிகழ்ச்சி. என்னுடைய பார்ட்னர் திரு கதிரேசன் அவர்களின் அன்பு மகன் ஆதிஷ் ஹரிகரன் இந்த படத்தில் அறிமுகமாகிறாரு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்கள் குடும்பத்துலேருந்து இப்போ நீங்கள் ஒரு 3வது ஹீரோ வந்திருக்கு. இன்னும் ஒரு 2 ஹீரோ வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அதான் 5 ஸ்டார் ஆடியோன்றது அன்றைக்கி வச்சோம். இன்றைக்கி 5 ஹீரோ வர போகிறாங்க. பிரசாந்த் சார் மற்றும் தியாகராஜன் சார், உங்களுக்காக நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்த மாதிரி அவர் அருமையான அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களை பற்றி நான் எதுவும் சொல்ல வேண்டியதில்லை. எப்போவுமே டாப் ஸ்டார் தான் நீங்கள். எவர் கிரீன் டாப் ஸ்டார். உங்கள் படம் நிறைய நாங்கள் பண்ணியிருக்கோம். எல்லாமே வெற்றி படங்கள் தான். ரொம்ப சந்தோஷம் சார் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதுக்கு மற்றும் அவர் அறிமுகம் பண்ணதுக்காக ரொம்ப சந்தோஷம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். நன்றிகள் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். நீங்களும் எங்கள் வந்திருக்கும் தொலைக்காட்சி, பத்திரிகை மற்றும் இணையதள நண்பர்கள், திரையுலகைச் சேர்ந்த அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் சார் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நண்பர் கதிரேசனின் மகன் ஆதிசரிகரன் படத்தில் தியாகராஜன் சார் அறிமுகம் பண்ணுறாரு. தியாகராஜன் சாருக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. நன்றி, வணக்கம்.
நிச்சயமாக நம்ம நிறைய இயக்குனர்கள் பார்த்துட்டு வரோம், கொண்டாடிட்டு வந்துட்டு இருக்கோம். அப்படி ரொம்ப சிறப்பான ஒரு படைப்பாக மீண்டும் வந்து தேவயானி மேமை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டான ஒரு ரோலில் பார்த்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒன் ஃபிலிம் தட் ஐ வுட் டெஃபினெட்லி ரீவிசிட் அப்படின்னா இட் வுட் டெஃபினெட்லி பி 3 BHK. நிறைய பேருடைய கனவுகளை ரொம்ப லவுடாக சொன்ன ஒரு திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட படத்தை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்த ஸ்ரீ கணேஷ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்தலாம் இயக்குனர் ஸ்ரீ கணேஷ் அவர்களுக்கு. கண்டிப்பாக ஐ ரிக்வெஸ்ட் யூ டு கைண்ட்லி ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். ஸோ நீங்களும் பிரசாந்த் சாருடைய நிறைய படங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. அது இப்போ அவரோட இந்த மேடை நீங்கள் ஷேர் பண்ணுறதும் அவருடைய டைட்டில் ரிவீல் ஆகக்கூடிய இந்த நிகழ்வில் இருக்கிறதும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. அனைவருக்கும் வணக்கம், மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே பிரசாந்த் சார். எனக்கு பிரசாந்த் சாரை நான் வந்து ரொம்ப ஒரு ஆடியன்ஸாக பார்த்து வியந்த ஒரு ஹீரோ. நாங்கள் அந்த டைம்லலாம் சொல்லுவாங்க ஆக்ஷன் சீன்ஸை பெஸ்ட்டாக பண்ணுறது பிரசாந்த் சார் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அப்படி சாரோட எவ்வளோ ஃபிலிம்ஸ் ஜீன்ஸாக இருக்கட்டும், அந்த படங்கள்லாம் அந்தந்த டைமில் பெஞ்ச் மார்க்காக இருந்திருக்கு தமிழ் சினிமாவுக்கு. ஸோ எனக்கு எகெயின் பிரசாந்த் சாரோட ஒரு புது இன்னிங்ஸ் ஸ்டார்ட் ஆகுது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு என்னோட பெரிய விஷஸை ஒரு ஆடியன்ஸாக சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். அண்ட் தென் எனக்கு இந்த ஈவெண்ட்டில் தேவயானி மேம் என்னோடய ஃபேமிலி மாதிரி நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ தேவயானி மேமோட டாட்டர் பிரியங்கா லான்ச் ஆகுறாங்க இந்த படத்தில். ஸோ அது எனக்கு இட் ஃபீல்ஸ் லைக் ஃபேமிலி. இந்த படம் பெரிய தேவயானி மேம் மாதிரியே அவங்களோட மனசு மாதிரியே இந்த படம் பெரிய அளவில் எல்லாருக்கும் கனெக்ட் ஆகும், பெரிய ஹிட் ஆகுன்றது எனக்கு 100% ஷியூராக தெரியும். ஸோ என்னோடய ஹார்ட்டி விஷஸ் மேம். அண்ட் தென் கதிரேசன் சார். ஸோ கதிரேசன் சார்கிட்ட இப்போ வெற்றி சார் சொன்ன மாதிரியே நானும் கதெல்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அப்படி எனக்கு ஒரு பெரிய கனெக்ட் இருக்குது கதிரேசன் சாரோட. ஸோ எனக்கு கதிரேசன் சாரோட சன் ஹரி, உங்களுக்கு ஹார்ட்டி விஷஸ். ஸோ இந்த படம் இப்படி எல்லாரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச எல்லாரும் சேர்ந்து பண்ணுற இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு ரொம்ப மனசார தோணுது. ஸோ ஹாப்பி பர்த்டே அகெயின் பிரசாந்த் சார். ரொம்ப ஈகராக இருக்குது சார் இந்த படம் பார்க்க. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எப்படி மனசுக்கு ரொம்ப நெருக்கமான நபர்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒரு படம் வந்து பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே போய் சேரணும். ஒரு ஃபேமிலி செலிப்ரேட் பண்ணக்கூடிய ஒரு படமாக அது நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறது எங்களுடைய நம்பிக்கையாக இருக்குது. தேங்க்யூ வெரி மச். அடுத்ததாக இந்த நிகழ்வு வந்து ஒரு முற்றிலும் வந்து நிறைய பேர் ஒட்டுமொத்தமாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறி இருக்கு. நிறைய தயாரிப்பாளர்கள் வந்து ஒன்றாக பார்த்துருக்கோம். அப்படி நம்ம பார்த்து கொண்டாடின அம்மா கிரியேஷன்ஸ் சிவா சார் எங்களுக்காக மேடைக்கு வரணும். I would like to request Tyagarajan sir and top star Prashant sir to kindly do the honors. Shiva sir, birthday Adama, what do you wish to say? அனைவருக்கும் வணக்கம். அன்புக்குரிய பிரசாந்த் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். டாப் ஸ்டார், மல்டி டேலண்டட், ஒரு வெர்சடைல் ஆக்டர். உங்களுடைய பர்த்டே ரொம்ப சிறப்பாக இருக்கணும். இன்னும் மேலும் மேலும் நீங்கள் புகழ் பெற்று நல்லா இருக்கணும்னு வாழ்த்துறேன். இந்த படம் வந்து ஒரு ஒரு சினிமா குடும்பத்தின் விழாவாகவே ஆயிடுச்சு. ஏன்னா தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாரு, கதிரேசனுடைய மகன் ஹரி ஹீரோவை அறிமுகிறாரு, எங்கள் அன்புக்குரிய தேவயானருடைய மகள் இதில் அறிமுகமாகறாங்க. இப்படி எல்லாமே மொத்தமாக ஒரு எங்கள் சினிமா குடும்பத்தின் விழாவாக நடக்குது. ரொம்ப பெருமையாக இருக்குது. ஏன்னா சினிமாவுக்கு நம்ம தான் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணிக்கணும், வெளியிருந்து யாரும் பண்ண மாட்டாங்க. அந்த வகையில் இந்த படம் மாபெரும் வெற்றி அடையணுன்றது நெஞ்சார வாழ்த்தி வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ வெரி மச் சார். அடுத்ததாக இவர் எடுத்த படம் கூட வசூல் ராஜா MBBS மட்டும் இல்லைங்க, இவர் எடுத்து நமக்கு கொடுக்கக்கூடிய படங்களும் சம வசூல் இருக்கும். I would like to welcome இயக்குனர் சரண் சார். Can we please have you on the dais? மார்னிங் சார். எண்ணற்ற பிளாக் பஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. நீங்கள் மீண்டும் இந்த நிகழ்வில் வந்து கலந்துக்கிட்டது எங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அண்ட் பிரசாந்த் சார், கைண்ட்லி thank you very much for doing the honors.
Charan sir, how does it feel for you to be here again? அழைத்தமைக்கு நன்றி. டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களை நான் பார்த்தேன், ரசித்தேன், பார்க்கிறேன், ரசிக்கிறேன், பார்ப்பேன், ரசிப்பேன். ஒரு சின்ன விஷயம், ஏன்னா இப்போ புது மீடியா நிறைய பர்சன்ஸ் இருக்கிறதுனால ஒரு விஷயம் நான் வந்து கொஞ்சம் ஒரு பெருமையோடு நான் சொல்லிக்கிறேன். பார்த்தேன் ரசித்தேன் படத்தில் டைட்டிலில் பிரசாந்த் அவர்களுக்கு டாப் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்தை நான் கொடுத்தேன். அந்த டாப் ஸ்டாருங்கிற பட்டம் என்றைக்குமே நிலச்சி நிற்கிற மாதிரி இன்றைக்கி வந்து எங்கேயுமே நம்ம பார்க்கும்போது அந்த டாப் ஸ்டாருங்கிற அந்த வேர்டை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து உள்ளூர ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த பெயர் திறக்கப்படக்கூடிய அந்த திரைப்படம் ரொம்ப ஒரு முக்கியமாக பிரசாந்த் சார் அவர்களை தாண்டி கதிரேசன் அவர்களுடைய மகன் அதில் அறிமுகமாவதும், தேவயானி மேடம் அவர்களுடைய மகள் அதில் அறிமுகமாவதும் ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாகவும், அதுவும் இந்த இடம் வந்து ரொம்ப ஆகி வந்த இடம். இந்த இடத்துலேருந்து விளைய போகிறீங்க, நீங்கள் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைஞ்சு ஒரு டாப் இடத்துக்கு நீங்கள் 2 பேருமே போவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பொதுவாகவே கலந்துக்கிற விழாவில் தானு சார் வரும் பொழுது அந்த ஃபங்க்ஷன் நிறைவு, அதாவது ஒரு மன நிறைவை வந்து எப்போவுமே தரும். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெற்றி மாறன் வரும்போது வெற்றி ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துக்கு வரும். ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இந்த நிகழ்ச்சியிலும் இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய நமது டாப் ஸ்டார் பிரசாந்த் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். டைரக்டர் தியாகராஜன் அவர்கள் வந்து ரொம்ப அமெரிக்கையாக இருப்பார், அமைதியாக இருப்பார். பட் வந்து அது ஒரு பூவுக்குள் பூகம்பம் மாதிரி. அவர் பண்ணுற படங்கள் வந்து அது வேறு மாதிரி இருக்கும். அண்டு ஒரு சகலகலா வல்லவர் அவர். பல விஷயங்களை உள்ளடக்கி ஆர்ட் டைரக்ஷன் உட்பட ஒரு படத்தில் வந்து ஒரு இன்வால்வ்மெண்ட்டு வச்சுட்டு நல்ல திரைப்படங்களை கொடுத்துருக்கக்கூடிய ஒரு நல்ல படைப்பாளி. நம்ம அவரை எப்போவுமே ஒரு மம்பட்டியானா தான் பார்த்துட்ருக்குறோம். டைரக்டராக வந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு. இந்த படத்தின் இயக்குனர் தியாகராஜன் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய நன்றி. தேங்க்யூ வெரி மச் சார். நாங்கள் காத்திருந்த அந்த ரிவீலிங்கும் 1 by 1 எங்களுக்காக நீங்கள் பண்ணுங்க. அது ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக இருந்தது. பட் தேங்க்யூ வெரி மச். போது நான் அதை சொல்லணும்னு நினச்சேன். பட் ஆனால் அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் அமையவே இல்லை. பட் ஐ வுட் டெஃபினெட்லி லைக் டு சே ரவிக்குமார் சார், சார் நீங்கள் எடுக்கக்கூடிய படங்களும் ஏஜ் ஆக மாட்டேது, உங்களுக்கும் ஏஜ் ஆனதே கிடையாது. அது எப்படின்னா எங்களுக்கு தெரியவே மாட்டேது. ஆனால் கடவுள்கிட்ட வேண்டிக்கிற ஒரே ஒரு விஷயம், இதே மாதிரி இன்னும் நிறைய படங்கள் அவர் கொடுத்துட்டே இருக்கணும், அவ்வளோ மக்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ரவிக்குமார் சார் ஃபார் பீங் ஹியர். அண்ட் ஐ வுட் லைக் டு request தியாகராஜன் சார் and Prashant sir to kindly do the honors. Ravikumar sir, it's truly a family for you. Yet another celebration. How does it feel? அனைவருக்கும் வணக்கம். பிரசாந்த் மென்மையானவர், திரகாத்திரமானவர், உறுதியானவர், குழந்தை மனம் படைத்தவர், அன்பும் காதலும் நிறைய கொண்டவர். அவர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்பதில் வந்து நமக்கெல்லாம் இப்படி ஒரு குழந்தை இருக்காதான்னு நம்ம எல்லாம் பொறாமப்படுற அளவுக்கு இன்றைக்கும் அப்படியே இருக்கார். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம், அவரோட அந்தகன் படத்தில் நானும் நடிச்சிருந்தேன். அதில் நானும் பிரசாந்த், யோகி பாபு, ஒரு 4 பேரை உட்காந்து சீன் சொல்லிட்டாருங்க, டைலாக் கொடுத்துட்டாங்க. நாங்கள்லாம் பிரசாந்த் நீ இதை பேசு அப்படின்னு. யோகி பாபு வந்து சார் நான் இதை சொல்கிறேன் சார், நீங்கள் இதை சொல்லுங்கன்னு ஒரு விஷயம் நான் விட்டுருவேண்ணா அப்படின்ட்டு அவங்கள நாங்கள்லாம் ஒரு பிளான் பண்ணி
சீனை வந்து எப்படி மெருகேற்றுறதுன்னு பண்ணிகிட்ருக்கோம். பண்ணிவிட்டு ஒரு ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன்னாரு. நாங்கள் அதை பண்ணோம். கட் கட் அப்படின்னாரு. பிரசாந்தை கூப்பிட்டாரு. என்ன டைலாக் இருக்குது, அதை மட்டும் பேசு, அதுக்கு மேலே பேசு. சரிப்பா. இங்கே வந்தோடனே மறுபடியும் நான் இல்லை பழசே பேசிடுவோம், இருக்கிறதே பேசிடுவோம். படம் பெரிய வெற்றி, அது வேறு விஷயம். ஆனால் பிரசாந்த் எல்லாம் நான் எங்களோட வந்து இருந்தவர் அப்படியே சும்மா ஒரு பிரசாந்த் அப்படின்னு ஒரு பார்வையிலையும் ஒரு லுக்குலேயும் அப்படியே மறுபடியும் ஒரிஜினாலிட்டிக்கு கொண்டு வந்தார். அதெல்லாம் அந்த மாதிரி ஒரு குழந்தைலாம் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம். தியாகராஜன் சார் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவர். இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் ஒரு படத்தின் பூஜையும் இதனோட இருக்குது அப்படின்ட்டு. தியாகராஜன் சார் டைரக்ட் பண்ணுறாருன்னு. சார் உங்களுக்கு வாழ்த்த எனக்கு வயதில்லை, நான் சிறியவன். இருந்தாலும் வந்து படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன். அதில் வந்து தேவயானையுடைய டாக்டர் நடிக்கிறாங்க. நம்ம கதிரேசன் சாரோட பையன். ஓ வெரி குட். அவங்க தான் ஹீரோ ஹீரோயின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஒரு ரீமேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரீமேக்குன்னா கண்டிப்பாக வந்து முதல்ல இங்கே பாம்பேயில் உட்காந்து வாங்கிறதுக்கு போட்டி பண்ணால் இல்லை சார் தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், தியாகராஜ் சார் வாங்கிட்டு போயிட்டார், இதே தான் சொல்லுவாங்க. நானே 4 படங்கள் ட்ரை பண்ணேன். இல்லை சார் தியாகராஜ் சார்கிட்ட தான் ரைட்ஸ் இருக்குன்னு. அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஓடுற படம் அப்படின்னா முதல்ல ரைட்ஸ் வாங்குறவர் அவர் தான் இன்னி வரைக்கும் நினைக்கிறேன் அது. ஸோ அப்படி ஒரு ரீமேக் படத்தில் நடிக்க போகிறீங்க. வாழ்த்துக்கள். பெரிய வெற்றி அடையணும் படம். நீங்கள் உங்களுக்கு வந்து பெரிய வாய்ப்புகள், பெரிய பதவிகளையும் கிடைக்கணும். நீங்கள் பெரிய இடத்துக்கு போகணும்னு வாழ்த்துக்கிறேன். பிரசாந்தை வாழ்த்த வந்து எனக்கு வயது இருக்குது. நான் என்ன வெளியில் வானமே வாழ்த்துகிறது, நானும் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ வெரி மச். தொடர்ந்து மேடையில் நிறையா அடுத்த தலைமுறை இயக்குனர்கள் பார்த்துட்ருக்கோம். அண்ட் பிரசாந்த் சார் ஹஸ் ஆல்வேஸ் பீன் வெரி வெல்கமிங் when it comes to debut directors and successful directors. அடுத்த ஜென்ரேஷன் ஒரு பெரிய பெருமையோடு I would like to welcome டாடா படத்தினுடைய இயக்குனர் கணேஷ் கே பாபு அவர்கள். I would like to request Tyagarajan sir and Prashant sir to kindly do the honors. டாடாவை தொடர்ந்து இனி அடுத்தடுத்த படங்கள் காத்துக்கிட்டு இருக்கு. ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அதுக்கும் கூட. and thank you very much for joining கணேஷ் அவர்களே. Would you like to share a few words? எல்லாருக்கும் வணக்கம். பிரசாந்த் சாரோட ஒரு பெரிய ஃபேன். ஹாப்பி பர்த்டே சார் உங்களுக்கு. பெரிய ஃபேன். ஸ்ரீ கணேஷ் அவர் சொன்ன மாதிரி அவருடைய படங்கள்லாம் பார்த்து தான் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம். ஒரு 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 வார்சடைலான ஆக்டர் அவர். ஒரு ரெலவெண்ட்டான ஆக்டர். அவரோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு ஒரு ரெலவென்சி இருக்குதுன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷங்களுக்கு முன்னாடி அவர் பண்ண படங்களை எடுத்து இன்றைக்கி நம்ம இயக்குற படங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நம்மளால் கொடுக்க முடியும். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ வார்சடைலான ஒரு பெர்ஃபார்மன்ஸஸ்லாம் கொடுத்துருக்காரு. வெரைட்டி ஆஃப் பெர்ஃபார்மன்ஸஸ், எமோஷன்ஸ். ரொம்ப என்ன சொல்கிறது, எனக்கு ஒரு 2 படங்கள் சொல்லணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஒன்று வந்து வண்ண வண்ண பூக்கள் சார், அதுவும் கல்லூரி வாசல். அப்படி ஒரு படம், இப்படி ஒரு படம். திடீர்னு பார்த்தா தமிழ் அப்படின்னு சொல்லி எல்லோரும் தூக்கி போட்டு மிதிச்சிட்டு இருப்பார். ஸோ அப்படி ஒரு எமோஷன் தான் பிரசாந்த் சார். எனக்கு பெரிய ஃபேன் நான் உங்களுக்கு. ஆக்சுவலி உங்களுக்கு லாஸ்ட் ஃபோன் கால் ஞாபகம் இருக்கான்னு தெரியல உங்களுக்கு. நான் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பேசினேன் ஒரு இதை பற்றி உங்களுக்கு. ஸோ ஆல் தி பெஸ்ட். அவர் அடுத்த படம் டைட்டில் ரிவீல் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு ஃபேனாக நான் இங்கே வந்திருக்கேன். ஒரு ஃபேனாக தான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது இந்த மேடையில் நிற்கிறது. தியாகராஜன் சாருக்கு தேங்க்ஸ், அவருக்கும் நான் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கதிரேசன் சாரோட சன் எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, என் தம்பி மாதிரி. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த ஸ்டேஜில் அவங்க போகிறேன். அதே மாதிரி தேவயானி மேமோட டாக்டரும் இன்ட்ரடியூஸ் ஆகிறாங்க. ஒரு நல்ல டீமாக ரொம்ப ப்ராமிசிங்காக இருக்குது. என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.